இங்கே வந்திருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த திருமண விழாவிலே நாம் பங்கேற்றிருந்தாலும் வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. கடந்த 4 ஆண்டுகளாக ஒரு சிறப்பான ஆட்சியை, குறிப்பாக மகளிருக்கான ஆட்சியை நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து ஒவ்வொரு நாளும் மகளிருக்கு என்ன தேவையோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம், அதே போல பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக கல்வி ஊக்கத்தொகை, புதுமை பெண் திட்டம், மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம், இப்படி எண்ணற்ற திட்டங்களாக குழந்தைகளுக்கு, பெண்கள் குழந்தைகள் பள்ளிக்கு வர வேண்டும் என்பதற்காக முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், அதேபோல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், அப்படின்னு ஒவ்வொரு திட்டமாக நம்முடைய தலைவர் அவர்கள் மகளிருக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், இதோ திருமண விழாவிற்கு வந்தோம், மணமக்களை வாழ்த்தியோம் என்று மட்டும் இல்லாமல் அடுத்து வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலையும் மனதில் வைத்துக்கொண்டு இன்றிலிருந்து உங்களுடைய கழக பணி, பிரச்சார பணியை மக்களிடத்திலே நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல மணமக்களுக்கு எல்லா திருமண விழாக்களையும் சொல்கிற ஒரு வேண்டுகோள் தான், ஒரு விண்ணப்பம் தான். தயவு செய்து உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அழகான ஒரு தமிழ் பெயரை வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக நான் கேட்டுக்கொண்டு, நம்முடைய தமிழ்நாடும் இருமொழியும் போல, பெரியாரும் பகுத்தறிவும் போல, அண்ணாவும் மாநில சுழற்சியும் போல, கலைஞரும் திமுகவும் போல, தலைவரும் உழைப்பும் போல, இருவரும் பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த திருமண விழாவிலே நாம் பங்கேற்றிருந்தாலும் வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. கடந்த 4 ஆண்டுகளாக ஒரு சிறப்பான ஆட்சியை, குறிப்பாக மகளிருக்கான ஆட்சியை நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து ஒவ்வொரு நாளும் மகளிருக்கு என்ன தேவையோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம், அதே போல பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக கல்வி ஊக்கத்தொகை, புதுமை பெண் திட்டம், மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம், இப்படி எண்ணற்ற திட்டங்களாக குழந்தைகளுக்கு, பெண்கள் குழந்தைகள் பள்ளிக்கு வர வேண்டும் என்பதற்காக முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், அதுபோல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், அப்படின்னு ஒவ்வொரு திட்டமாக நம்முடைய தலைவர் அவர்கள் மகளிருக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், இதோ திருமண விழாவிற்கு வந்தோம், மணமக்களை வாழ்த்தியோம் என்று மட்டும் இல்லாமல் அடுத்து வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலையும் மனதில் வைத்துக்கொண்டு இன்றிலிருந்து உங்களுடைய கழக பணி, பிரச்சார பணியை மக்களிடத்திலே நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல மணமக்களுக்கு எல்லா திருமண விழாக்களையும் சொல்கிற ஒரு வேண்டுகோள் தான், ஒரு விண்ணப்பம் தான். தயவு செய்து உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அழகான ஒரு தமிழ் பெயரை வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக நான் கேட்டுக்கொண்டு, நம்முடைய தமிழ்நாடும் இருமொழியும் போல, பெரியாரும் பகுத்தறிவும் போல, அண்ணாவும் மாநில சுழற்சியும் போல, கலைஞரும் திமுகவும் போல, தலைவரும் உழைப்பும் போல, இருவரும் பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.